வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். திரைத்துறைக்கு பங்களிப்பு அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டை பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவிலிருந்து அவருடைய லைஃப் டைம் அவருடைய கான்ட்ரிபியூஷனுக்காக ஆஸ்கார் அவார்டு வந்து சத்யஜித் ரேக்கு கொடுத்தாங்க. அவருடைய திரைப்படங்களுக்காக, அவருடைய இயக்கத்துக்காக கொடுத்தாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா, கான்ட்ரிபியூஷன் ஃபார் ஆர்ட் சினிமா அப்படின்னு பார்த்தோம்னா, உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய பங்களிப்புங்கிறது வந்து மிக அதிகம். அதாவது பல்வேறு துறைகளில் சினிமாலேயே பல்வேறு பிரான்ச்சஸ் இருக்குது. எல்லா பிரான்ச்சஸ்லையும் அவர் வந்து தன்னுடைய பங்களிப்பை கொடுத்துருக்காரு. முதல்ல வந்து ஒரு குழந்தை நட்சத்திரம், அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் அசிஸ்டண்ட்டு, டான்ஸ் கொரியோகிராஃபர், ஒரு நடிகர், ஒரு கதாநாயகனாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர், அதுக்கப்புறம் திரைக்கதை ஆசிரியர், அப்புறம் கதாசிரியர், வசனகர்த்தா, இயக்குனர், அப்புறம் பாடலாசிரியர், பாடகர், அதுக்கப்புறம் ஸ்டண்ட் கொரியோகிராஃபர். ஏன்னா இந்த விஸ்வரூபம் படத்துடைய சண்டை காட்சி அவர் தான் கொரியோகிராஃப் பண்ணது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபைட்டு, அது எந்த நிமிஷத்தில் எவ்வளோ ட்ராப் தண்ணி விழுகணும், என்ன பண்ணணுங்கிறத அவர் கொரியோகிராஃப் பண்ணதை அவங்க பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷன்னு. அதுக்கப்புறம் மேக்கப்பு, அந்த மேக்கப்பை வந்து இங்கே நமக்கு அறிமுகப்படுத்தினது கைதியின் டைரி காலத்துலேருந்து இந்தியன் காலம், அதுக்கப்புறம் இப்போ வந்து லேட்டஸ்டாக கல்கி 2898 AD, இந்த மாதிரி எல்லாமே மேக்கப்பாக இருக்கட்டும். அதை தவிர வந்து எக்யூப்மெண்ட்ஸு, அவர் வந்து இந்த கன்ஸ் எல்லாம் சினிமாவில் யூஸ் பண்ணக்கூடிய கன்ஸு, அந்த மாதிரி வாலு, அந்த மாதிரி ஸ்வாடு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் அவர்கிட்ட. எல்லா விதமான கன்னும் அவர்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி கன்ஸ் எல்லாம் அவர் வந்து நிறைய பேருக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாரு. அவங்களோட ஒரே கண்டிஷன் என்னென்னா, இதை கரெக்டாக திருப்பி கொடுக்கணும், டேமேஜ் பண்ணாமல் கொடுக்கணும். அந்த மாதிரி ராஜ்கமலில் எல்லா கன்ஸும் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள். இதை தவிர அவர் நடத்தின ஒர்க் ஷாப்பு, அதாவது ஸ்கிரீன் பிளேக்காக அவர் ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினார். கமலஹாசன், டைரக்டர் ஹரிஹரன், இன்னும் பல்வேறு ஆளுமைகள்லாம் சேர்ந்து ஸ்கிரீன் பிளே ஒர்க் ஷாப் நடத்தினாங்க. அதில் கமல் சாரே கிளாஸ் எடுத்தார். அதில் பல முக்கியமான ஆள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதில் கலந்துக்கிட்டவங்க இயக்குனராகவும் மாறி இருக்காங்க. நம்பர் 2, அந்த படைப்பாளி பெப்சி அந்த பிரச்சனை வந்த காலகட்டம், மிகப்பெரிய பிரச்சனை அது. அந்த காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணார்னா, ஹாலிவுட்லேருந்து மிகப்பெரிய மேக்கப் மேன் அவரை வரவழைச்சு இங்கே வந்து மேக்கப் ஒர்க் ஷாப் நடத்தினார். அதில் பல பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் கலந்துக்கிட்டு பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க, மேக்கப் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, தமிழக அரசு ஒரு ஃபிலிம் சிட்டி ஆரம்பிக்க போகிறாங்க திருமழிசையில். அந்த ஃபிலிம் சிட்டியுடைய கன்சல்டண்ட்டாக உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை நியமிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அவரை நியமித்தாங்கன்னா, ஏன்னா அவர் வந்து இன்றைக்கி ஹாலிவுட்டில் நடக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள், என்ன மாதிரி ஸ்டூடியோஸ் இயங்குது அப்படிங்கிறதெல்லாம் லேட்டஸ்ட்டாக அவர் பார்த்துட்டு வர்றாரு. வேற ஒரு சாதாரண ஒரு அரசு அதிகாரியை நியமிக்கிறத விட கமலஹாசன் நியமித்தோன்னா அவருடைய ஒரு 70 ஆண்டு கால அனுபவம். அவர் வந்து அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் பல்வேறு ஸ்டூடியோஸை போய் பார்த்துருக்காரு, ஸ்டூடியோ விசிட் அடிக்கிறாரு. கடந்த முறை கூட பல்வேறு ஸ்டூடியோக்கு போனார். அவரும் ஏஆர் ரஹ்மானும் சேர்ந்து ஸ்டூடியோ விசிட் அடித்தாங்க, சேர்ந்து படங்கள் பார்த்தாங்க, ஓப்பன்ஹைமர் படத்தை ஒன்றா உட்காந்து பார்த்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் அவர் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட், இன்றைக்கி என்ன தேவை, இன்றைக்கி என்ன, எப்படி ஒரு ஸ்டூடியோ கட்டமைச்சோன்னா அது இன்னும் 10 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு அது எப்படி பயன்படும், அதாவது இன்னும் 30-40 ஆண்டு கழித்து எப்படி பயன்படும், அதாவது ஒரு விஷனரி. இப்போ இன்னைக்கு நம்ம ஒன்று பண்ணுறோன்னா அது நாளைக்கே அவுடேட் ஆகிடுச்சுன்னா வேஸ்ட்டு. நம்ம இன்னைக்கு ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அது இன்னும் 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் கழித்து பயன்படணும். அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷனரி, ஒரு தீர்க்கதரிசின்னா கமலஹாசன். அவர் அந்த மாதிரி நியமித்தது, அந்த செய்தி உண்மை என்றால் அது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய செய்தி. அவர் அதை திறம்பட செய்வார். ஆனால் என்னென்னா, இந்த ஆட்சியில் ஒன்று பண்ணாங்கன்னா அடுத்து வேற ஒரு ஆட்சி வந்தால் அதை காலி பண்ணுவாங்க. இதை நம்ம பல விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் அவருடைய ஆளுமை, அவருடைய திறமையை பயன்படுத்திக்கிட்டால் நல்லது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. எதிர்காலத்தில் கான்ட்ரிபியூஷன், சினிமாவில் வந்து கான்ட்ரிபியூஷனுக்கு ஒரு ஆஸ்கார் அப்படின்னா ஏற்கனவே இந்த சத்யஜித் ரே கொடுத்த மாதிரி கமலஹாசனுக்கு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடியே அவர் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த கான்ட்ரிபியூஷனுக்காக அவர் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம கமல் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு. சிவகார்த்திகேயனோட கெரியரை அமரனுக்கு முன் அமரனுக்கு பின்னு 2ஆக பிரிக்கலாம். அதுக்கு முன்னாடி இல்லாத ரீச் அமரன் மூலமாக மிகப்பெரிய அளவு கிடைச்சது. அது ராஜ்கமல் நிறுவனம் தயாரித்ததுனால அவருக்கு அந்த ரீச் கிடைச்சது. அவர் வந்து தனியாக நடித்தார். பட் இப்போ சிலம்பரசனுக்கு, எஸ்டிஆருக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு, மிகப்பெரிய அளவு ஒய்டா ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தட் டூ இஸ் ஆக்டிங் அலாங் வித் உலகநாயகன் கமலஹாசன் பிளஸ் கிரேட் லெஜண்ட் மணிரத்னம்,
கிரேட் லெஜண்ட் ஏஆர் ரஹ்மான் மியூசிக், இது மூணு ஒன்று சேர்ந்து அவர் கிடைக்குது. இப்போ இன்னும் அவர் ஒய்டாக ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ தனுஷ் வந்து பாலிவுட்டுக்கு போனார், அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இந்த படத்தின் மூலமாக பல கதவுகள் வந்து சிலம்பரசனுக்கு திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அவர் டிசிப்ளினாக இருக்கணும். திறமை இருந்தாலும் டிசிப்ளின் இல்லைன்னா அது சிரமம். கரெக்டாக படப்பிடிப்புக்கு வரணும், ஒழுங்காக டப்பிங் பண்ணணும், அந்த மாதிரி சில சிக்கல்லாம் இருக்குது. இந்த படம் வெற்றிக்கு பிறகு அவர் வந்து தன்னை மாற்றிக்கிட்டு ஒழுங்காக டிசிப்ளினாக இருந்தாருன்னா இன்னும் பல படிகள் முன்னேறலாம். இதுதான் பொதுவான சினிமா ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு. ஒரு படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து 2 கோடி வியூவுக்கு மேலே வந்திருக்கு. 2 கோடியே 20 லட்சம் வியூ வந்திருக்கு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய 2.2 crore அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். இப்போ இதை கம்பேர் பண்ணால் தான் நமக்கு தெரியும். இப்போ தனுஷுடைய ஒரு சிங்கிள் வந்திருக்கு, குபேராங்கிற படத்தில் போய் வா அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 2 லட்சம் வியூ தான் வந்திருக்கு. 2 கோடி வியூ எங்கே இருக்குது, வெறும் 2 லட்சம் வியூ எங்கே இருக்குது. அதே மாதிரி இப்போ வைகோ பேசுகிறப்ப எனக்கு வந்து ராஜ்யசபா எம்பி வரலன்னா யாரும் கோவப்படக்கூடாது, திமுக மேலே சோஷியல் மீடியாவில் தப்பாக எழுதக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பிரேமலதாவுக்கு வந்து அவங்க கட்சி மதிமுகவுக்கு வந்து நாங்கள் ராஜ்யசபா தர முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கே ஒப்பந்தமாக போட்டோம், அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எடப்பாடியார் சொல்லிட்டாரு ஏடிஎம்கேல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்மவர் கமலஹாசன் அவர்களுக்கு இப்போ ராஜ்யசபா எம்பி ஜூலையில் வரப்போகுது அப்படின்னா யாரும் எதையும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஒரு விஷயம் நம்மளால லாபம் இருக்குன்னா தான் நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. அதனால பல பேர் புரியாமல் ராஜ்யசபா எம்பிக்காக இப்படி போயிட்டாரு அப்படி போயிட்டாருலாம் சொல்கிறவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். அவங்களுக்கு லாபம் இருந்தது. போன எலெக்ஷனில் கமல் பிரச்சாரம் பண்ணார், அதனால் அவங்களுக்கு வாக்கு கிடைத்தது. அதற்காக அவங்க வந்து இதை கொடுக்குறாங்க. எதையும் யாரும் ஃப்ரீயாக கொடுக்கல. ஸோ இப்போ மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் ராஜ்யசபா எம்பி ஆகிறதுனால கட்சியில் எல்லாம் உற்சாகமாக அடிப்படை பணிகளை கட்டமைக்கிறதுல ஃபுல்லாக இறங்கிட்டாங்க. சட்டசபைக்கு 15-20 பேரையாவது அனுப்பணுங்கிற மும்முரமாக இறங்கியிருக்காங்க. அது அந்த உற்சாகம், அது இப்போ ஒரு செய்தித்தாள் நியூஸாக வந்திருக்கு. கமல் ராஜ்யசபா எம்பி ஆகிறதுனால கட்சியினர் உற்சாகம், ஃபுல்லாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சட்டசபைக்கு இன்னும் நிறைய பேர் அனுப்புறதுக்கான வேலைகள் இருக்குங்கிறத ரொம்ப அழகாக ஒரு செய்தியாக போட்டிருக்காங்க. இன்னைக்கு தினமலர்ல வந்து ஒரு செய்தி வந்திருக்கு. நடிகர் சிவாஜியின் அன்னை இல்லம் வீடு ஜப்தி உத்தரவு ரத்து. ஏற்கனவே வந்து சிவாஜி வீடு ஜப்தி போகுது அப்படின்னு எல்லாம் வருத்தப்பட்டாங்க. ராம்குமாருடைய மகன் அவர் வந்து தயாரித்த ஒரு படம், அந்த படத்துடைய பெயர் வந்து ஜெகஜால கில்லாடி. அந்த படத்துக்காக கடன் வாங்கியிருந்தார் போல் இருக்கு, 3.25 கோடி. அது வட்டி குட்டி எல்லாம் போட்டு 9-20 கோடி ஆயிடுச்சு. அதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உரிமைகளை வழங்காததால் சென்னை தீநகரில் நடிகர், அதாவது என்ன உரிமைனா படத்தோட உரிமையை வழங்க சொல்லியிருக்காங்க கடன் கொடுத்த நிறுவனத்துக்கு. அவங்க உரிமையில வழங்கலை. அதனால வந்து நடிகர் துஷ்யந்தின் தாத்தாவான சிவாஜியின் வீட்டை ஜப்தி செய்து பொது ஏலம் விட வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் தனபாக்கிய நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் நடிகர் சிவாஜியின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட்டது. இந்த உத்தரவை நீக்க கோரி நடிகர் பிரபு மனு தாக்கல் செய்தார். மனுவில் வீடு எனக்கு சொந்தமானது, தந்தை சிவாஜி தன் பெயருக்கு உயில் எழுதி வைத்துள்ளார், வீட்டை ஜப்தி செய்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கூறியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அப்துல் குத்தூஸ் வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்ததில் அன்னை இல்லம் வீட்டின் முழு உரிமையாளர் பிரபு என்பதால் அவரது வீட்டை ஜப்தி செய்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது. இது குறித்து பதிவுத்துறை வில்லங்க பதிவில் திருத்தம் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார். ஸோ இது வந்து ஒரு சிவாஜி ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ். அதே நேரத்தில் ராம்குமார் அந்த கடனுக்காக அவருக்கு என்ன விதமான பிரச்சனை வரும், என்ன விதமான சிக்கல் வரும் அப்படின்னு வருது. ஏன்னா இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, நீங்கள் உங்கள் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு இதுக்கு முன்னாடி சிட்டிங்கில் கேட்டாங்க. அதுக்கு பிரபு என்ன சொன்னார்னா, இது ஒன்று மட்டும் இல்லை, இந்த படத்தை வச்சு இவங்க ஏகப்பட்ட பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. அதாவது ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லி 6-7 பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. 25-30 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் தான் இப்போ கேஸ் போட்டிருக்காரு. இது மாதிரி எல்லாரும் கேஸ் போட்டாருன்னா அன்னை இன்னும் 100-150 கோடி பெறும். ஒரு 30 கோடி கடனுக்கு நாங்கள் 150 கோடியெல்லாம் பண்ண முடியாது. இவர் ஊர் ஃபுல்லாக கடனை வாங்குவார், நான் உட்காந்து அடைச்சிக்கிட்டு இருப்பேன் நான் கஷ்டப்பட்டு, அது முடியாதுன்னு சொல்லி பிரபு அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. அது கரெக்டு தான், நியாயப்படி பார்த்தா அது கரெக்டு தான்.